பத்திரிகை தோழர்களும் ஊடக நண்பர்களும் தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய செய்திகளுக்கு, அறிக்கைகளுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு எப்பொழுதுமே ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களது நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் அதன் மாநில தலைவராக உள்ள பேராசிரியர் KM காதர் மொய்தீன் ஆகிய நானும், மாநில பொதுச் செயலாளர் KAM முகமது அபூபக்கர் அவர்களும், மாநில செயலாளர்கள் வழக்கறிஞர் ஜீவகிரிதரன் அவர்களும், நிசாமுதீன் அவர்களும், மில்லத் இஸ்மாயில் அவர்களும், இப்ராஹிம் மக்கி அவர்களும், இஸ்மாயில் அவர்களும் மற்றுமுள்ள நண்பர்களும், வடசென்னை மாவட்ட தலைவர் ஜெயினுல் ஆப்தீன் அவர்களும் மற்றும் நண்பர்களும் இன்றைய தினம் கலைஞர் அவர்களை அவருடைய இல்லத்தில் திமுகவுடைய பொருளாளர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களையும் ஒரு சேர சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். பேராசிரியர் அன்பழகனார் அவர்களும் இடையில் வந்து அந்த கூட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். அவர்களுக்கு எங்களை வரவேற்று நல்வாழ்த்து கூறி, நடக்க இருக்கிற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு முன்பு எப்பொழுதும் தொடர்ந்து இந்த கூட்டணியில் தொடர்வதைப் போல இந்த தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணியில் தொடர்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு சொன்னார்கள். அதற்காக அவர்களுக்கு எங்களது முழுமையான மோந்த நன்றியை நாங்கள் தெரிவித்தோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட பாரம்பரிய கொள்கைகளை தொடர்ந்து பெரியார் அவர்கள் காலத்திலிருந்து, அண்ணா அவருடைய காலத்திலிருந்து, அதற்கு பிறகு வந்த கலைஞர் அவர்கள், இன்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்கள் எல்லோருமே திராவிட பாரம்பரிய கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய உறவும் தோழமையும் கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்கிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறோம். அதுதான் இன்றைய நிலையும், அதுதான் நாளைய நிலையும். திராவிட பாரம்பரியத்தை பாதுகாக்கிற, திராவிட கலாச்சாரத்தை நிலைநிறுத்துகிற, திராவிட கொள்கைகளான ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊர், யாவரும் கேளிர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய சமூக நீதி கொள்கைகளை பின்பற்றி வரக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம், இப்பொழுதும் பார்க்கிறோம். நாளையும் அதே நிலைமை நீடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதனுடைய கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்ந்த நாங்கள் தொடர்ந்து தோழமை கொண்டு கூட்டணியில் சேர்ந்து தேர்தல் காலங்களிலே எங்களுக்கு தரப்படக்கூடிய இடங்களில், தொகுதிகளில் போட்டியிட்டுக் கொண்டு வருகிறோம். சில நேரங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம், சில நேரங்களில் தோல்வியுற்றிருக்கிறோம். ஆனால் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்த வரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக அமோகமான வெற்றியை பெற்று ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேருகிற மற்ற தோழமை கட்சிகளுக்கு மட்டுமல்ல, நாட்டிலே எந்த கட்சியையும் சாராத 60-65% பொதுமக்கள் மத்தியில், பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் இந்த பேச்சும் இந்த வாழ்த்தும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரப்போகிறது என்ற இந்த வரவேற்புரையும் இப்பொழுது நாடு முழுவதும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதனை ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகையின் மூலமாக நீங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் உங்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதிலே எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. கடந்த 6 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே உள்ள ஜனநாயக, சமய சார்பற்ற,
சமூக நீதி கொள்கைகளை பின்பற்றக்கூடிய கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டே வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி 2 நாளைக்கு முன்பு வந்து இணைந்திருக்கிறது. இது மிகுந்த வரவேற்புக்குரியது. அதனைத் தொடர்ந்து ஜனநாயக சமயச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை பின்பற்றுகிறதாக சொல்லுகிற தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்தால்தான் தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் சமயச்சார்பற்ற கொள்கை சமூக நீதி கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் பாடுபடுகிறார்கள் என்ற உண்மை நிரூபணமாகும். இல்லை என்று சொன்னால் இந்த கொள்கைகளுக்கு எதிராகத்தான் அவர்களுடைய போக்கு அமைந்திருக்கும். தேர்தலிலே வேறு எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேராது. வேற எந்த கூட்டணியில் அவர்கள் சேர்ந்தாலும் ஜனநாயகத்துடைய சமயச்சார்பற்றுடைய சமூக நீதி கொள்கையுடைய முரணான கருத்தாகத்தான் நாங்கள் சொல்வோம். அதைத்தான் இன்றும் சொல்லுகிறோம், நாளையும் சொல்வோம். அந்த அடிப்படையில் இன்னும் முடிவெடுக்காத சில இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அந்த இயக்கங்கள் விரைவாக முடிவெடுத்து ஜனநாயக சமயச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை நிலைநிறுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வர வேண்டும். அனைவரும் அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கொள்கையைத்தான் நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இப்பொழுதும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கூட்டணியை வந்து விமர்சிச்சிருக்காங்க. இது வந்து கூட்டணி வந்து முரணான கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பாஜக இல்ல ஒண்ணு நீங்க பாஜக விமர்சனம் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டு சேர்ந்திருப்பது என்ற விமர்சனம் பாஜக மட்டுமல்ல பல கட்சிகளும் செய்தார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு வரலாறு உண்டு. யார் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் விமர்சையான வெற்றி கொண்டாட்டம் நடத்துகிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டு வரலாறு. விமர்சையான வெற்றி விழா நடத்துவதற்கு இந்த விமர்சனங்கள் பயன்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. விமர்சனங்கள் நிறைய அவர்கள் செய்யட்டும், செய்தது போதாது இன்னும் அதிகமாக செய்யட்டும். அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விமர்சையான வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு இன்னும் அதிகமாக வரும். இந்த இன்றைய தினத்திலே பேச்சுவார்த்தையில் 3 முக்கியமான செய்திகளை நாங்கள் தலைவருக்கு வைத்திருக்கிறோம். ஒன்று, தமிழ்நாட்டிலே உள்ள எந்த கட்சியை சாராத 65% பொதுமக்கள், அந்த பொதுமக்கள் மத்தியில் பெரும்பாலான மக்கள் இன்றைய தினம் ஏடிஎம்கே ஆட்சியை அகற்றிவிட்டு வேறு யாரை ஆட்சியிலே அமர்த்த வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இல்லை. ஏடிஎம்கே ஆட்சியை அகற்றிவிட்டு அந்த இடத்துல திமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற உணர்வைத்தான் 65% உள்ள பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். சென்ற இடங்களிலே பார்த்திருக்கிறோம். தளபதி அவர்கள் சென்ற நமக்கு நாமே அந்த பயணத்தின் போது அவர்கள் கண்டிருக்கிறார்கள். நாங்கள் சென்ற இடங்கள் எல்லாம் அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். 6 மாதத்திற்கு முன்பு எதையும் சொல்லாத மக்களிலே பெரும்பாலானவர்கள் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடுத்த தேர்தலிலே வருகிறது என்று உறுதியாக சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்து வருகிறோம். இது பொய்யாக அல்ல, அல்லது உங்களுக்கு ஊக்கமூட்டுவதற்காக அல்ல. நாங்கள் கேட்டதை பார்த்ததை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம் என்று முதலிலே நாங்கள் சொன்னோம். இரண்டாவது, இந்திய முஸ்லீம் லீக் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறது. எங்களுடைய கோரிக்கை, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 4 தொகுதிகளை எல்லா கட்சிகளையும் சேர்ந்த வேட்பாளர்களாக உள்ள முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, இப்பொழுது முஸ்லீம் லீக் என்று இருக்கலாம், இன்னும் வேறு கட்சிகளும் அதில் வரலாம். ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 4 இடங்களை சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்திற்கு நீங்கள் ஒதுக்கி தந்து சமுதாயத்தை கௌரவித்தீர்கள். அதை போல
வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில அந்த கட்சியில இடம்பெற்றிருக்கிற எல்லா கட்சிகளில் உள்ள முஸ்லிம்களுக்கு 12 பேரை நீங்கள் வேட்பாளராக நிறுத்துவதற்கு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். அதன் மூலமாக சமுதாயம் முழுவதும், சமுதாய வாக்காளர்கள் முழுவதும் உங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த உணர்வை நாங்கள் சமுதாயத்திலே பார்த்தோம் என்று இரண்டாவதாக சொன்னோம். மூன்றாவதாக பாண்டிச்சேரியிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது. இப்பொழுது காங்கிரசும் அதிலே சேர்ந்திருக்கிறது. பாண்டிச்சேரியிலே உள்ள 30 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே உள்ள முஸ்லிம்களுக்கு 3 தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த 3 அம்சங்களை பற்றிய எங்களுக்கு கோரிக்கை வைத்தோம். அதனை பற்றி விளக்கி சொன்னோம். அது இப்பொழுதுதான் காங்கிரஸ் வந்திருக்கிறது. இன்னும் சில முக்கியமான கட்சிகள் வர இருக்கின்றன. வந்த பிறகு இந்த தொகுதிகளை பற்றி நாம் கலந்து பேசி சுமூகமாக முடிவெடுப்போம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். எப்பொழுதும் எங்களோடு இருக்கக்கூடிய நீங்கள், இனி எப்பொழுதும் இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு போகத்தான் மீதி இடங்களை நாங்கள் பிறருக்கு ஒதுக்கி தந்திருக்கிறோம். அதே கொள்கையை இப்பொழுது நாங்கள் பின்பற்றுவோம் என்ற உறுதிப்பாட்டை எங்களுக்கு தந்து எங்களுக்கு மகிழ்ச்சி தந்திருக்கிறார்கள். அதற்காக கலைஞர் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் மற்றும் உள்ள சகோதரர்களுக்கும் கனிமொழி போன்ற சகோதரிகளுக்கும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.